Hi friends, welcome to Sue Smart Workshop. Sweetheart necklace scallop design எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஷோல்டர் மெஷர்மெண்ட் 13 இருக்கு, half of the 13 நான் எடுத்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நெக்கோட width 5 inches இருக்கு, ஸோ அதனால 2.5 inchக்கு மார்க் பண்ணிக்கிறேன். என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அப்டேஷன் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும், பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் செஸ்ட் மெஷர்மெண்ட் 32 இருக்கு, ஸோ 4 டிவைட் பண்ணிட்டு 8 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நெக்கோட டெப்த் எவ்வளோ இருக்கு பார்த்துக்கலாம். எனக்கு வந்து 7 inches நெக் டெப்த் வேணும், ஸோ 7 inchesக்கு நான் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு 6.5 இருக்கு, நம்மளுக்கு 6.5 இருக்கிறதுனால அதை வந்து ஹாஃபாக நான் டிவைட் பண்ணிட்டு ஒரு மார்க் போட்டுக்கிறேன். இங்கே பாட்டம்லேருந்து நம்ம இப்போ வெளியில் கட் பண்ண போகிறோம், அதனால இப்போ பாட்டமில் நம்ம ஹாஃப் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து மறுபடியும் ஹாஃப் டிவைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாயிண்டில் மார்க் போட்டுக்கோங்க. சைடில் வந்து நம்மளோட விருப்பம் தான், நம்மளுக்கு எவ்வளோ விடுத்து வேணும் அந்த மாதிரி. எனக்கு 1.5 inches வேணும். 1.5 inchக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். பாட்டம்லேருந்தும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இது விடுத்து வந்து நம்மளோட விருப்பம், நம்மளுக்கு எவ்வளோ விடுத்து வேணும் அதை பார்த்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த விடுத்து இருக்கு இல்லைங்களா, இந்த விடுத்தை வந்து நான் டிவைட் பண்ணிக்கிறேன் 3. ஸோ 1.5 inches வந்தது 3 பார்ட்டு, அதை நான் ஸ்கேலூப்பாக ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னா நீங்கள் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலூப் ட்ரா பண்ணிக்கலாம். பாருங்க, நான் கட் பண்ணி காமிக்கிறேன், இந்த மாதிரி வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட லிங்க் நான் அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்க. வீடியோஸ் எல்லாமே பாருங்க, இந்த மாதிரி ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறமா நெக்கோட விடுத்து வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும், ஸோ அப்போ வந்து ரொம்ப நீட்டாக தெரியும். பாருங்கள், இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறமா 1/2 inches, அப்புறமா நெக்கோட விட்த்தில் 1/2 inches போகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.